அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் டைம் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் பார்த்துடலாமாங்க. அதாவது ஒரு விவசாயிட்ட வந்து 4 வைக்கோல் போர் ஒரு இடத்துல வச்சுருக்கிறாரு, இன்னொரு இடத்துல 5 வைக்கோல் போர் வச்சுருக்கிறாரு. ஸோ ரெண்டையும் சேர்த்திடுறாரு. மொத்தம் எத்தனை வைக்கோல் போர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதாவது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, a farmer has 4 haystacks in one field and 5 haystacks in another field. How many haystacks he will have after he combines them? அதாவது வைக்கோல் போர் அப்படின்னாங்க இந்த இடத்துல வந்து சண்டைக்கு போகிற போர் கிடையாது, ஒரு வைக்கோல் குவியல் அதெல்லாம் சேர்த்து கூடாரமாக வச்சுருப்பாங்க. அது அப்பப்போ மாட்டுக்கு எடுத்து தீனியாக போடுவாங்க. இந்த வைக்கோல் போர்னால் என்னங்கிறது டீட்டெயிலாக வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்பாங்க, தெரியாதுங்க போய் பார்த்துக்குங்க. ஸோ என்னென்னா வைக்கோல் போர் அது வந்து இப்படி கூடாரம் மட்டும் வச்சுருப்பார் விவசாயி. ஒரு இடத்துல 4 வைக்கோல் போர், இன்னொரு இடத்துல 5 வைக்கோல் போர் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்திடுறாரு. மொத்தம் எத்தனை வைக்கோல் போர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். உடனே நம்ம 4 + 5 9 வைக்கோல் போர்னு சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா எல்லா வைக்கோல் போரையும் சேர்த்திட்டா மொத்தம் ஒரே ஒரு வைக்கோல் போர், பெருசாக ஒரே ஒரு வைக்கோல் போர் எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்து வச்சுட்டாரு. இதுக்கு ஆன்சர் வந்து 1 தான், ஒரே ஒரு வைக்கோல் போர் தாங்க ஆன்சரு. இது வந்து இது வந்து ஐஏஎஸ் நேர்காணல் கேட்கப்பட்ட கேள்வி. இது கரெக்டாக ஆன்சர் பண்ணி செலக்ட் ஆகிட்டாங்க. ஒரே ஒரு வைக்கோல் போர் தாங்க. இந்த ஆன்சர் வந்து நம்ம கமெண்ட்டில் யார் கரெக்டாக சொல்லியிருக்க அப்படின்னா சண்முகப்பிரியாவுக்கு வாழ்த்துக்கள்ங்க. அடுத்து வந்து நம்ம கமெண்ட்டில் வந்து இது வந்து விவசாயம் சார்ந்த கேள்வி. வைக்கோல் போர், வைக்கோல் குவியல் எல்லாம் ஒன்று தாங்க. இதெல்லாம் விவசாயம் சார்ந்த கேள்வி. இந்த கேள்விக்கு வந்து விவசாயத்தை பற்றி பேசுறதுனால அருமைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிக்கிறாங்க, ஹார்ட் கொடுத்துருக்காங்க. காவியா அவங்க வந்து அருமைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஒன்லி சவுண்ட் அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஹார்ட் கொடுத்துருக்காங்க. கமெண்ட் பண்ண அனைவருக்குமே வாழ்த்துக்கள்ங்க. கிளாப் பண்ணிடலாமா? 1 2 3 1 2 3 1 2 3. ஓகேங்க. இன்றைய கேள்வி என்னன்னு பார்க்கலாமாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது இன்றைய கேள்வி வந்து நீங்கள் ஒரு நோட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பேப்பரோ ஒரு பென்னோ எடுத்துக்கோங்க. 1 கொஞ்சம் கேப் விட்டு 2, கொஞ்சம் கேப் விட்டு 4, கொஞ்சம் கேப் விட்டு 7, 11, 16. அடுத்து என்ன நம்பர் வரும் இதாங்க கேள்வி. ஸோ அடுத்து என்ன நம்பர் வரும் இதாங்க கேள்வி. 1 2 4 7 11 16. இதுக்கப்புறம் என்ன நம்பர் வரும்? ஆன்சர் தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஆன்சர் பார்க்கலாம்.